இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி பாரதி வந்து மறுபடியும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அங்க பார்த்தா பாரதியோட உயிரையே வந்து நம்ம ஆதி தான் காப்பாத்தியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மித்ரா வந்து பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கு முன்னாலேயே வந்து அந்த பாரதிய இந்த கம்பெனிக்கு விலக்கேத்த வச்சிருப்பீங்க. அப்பன்னா நான் என்ன சும்மாவா இருக்கேன்? இந்த பாரதிய இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாரதிய சும்மாவே விடக்கூடாது. அவள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல நின்னு அவங்க பாட்டுல ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துக்கிட்டா விளக்கு பக்கத்துல வந்து நம்ம பாரதி நின்னுகிட்டு கூட வேலை பார்க்குற எல்லார்ட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. மித்ரா வந்து அந்த நேரத்துல வந்து பிளான் போடுறாங்க. ஓ! என் முன்னாடியே வந்து என்னோட கம்பெனிக்கே வந்து விளக்கு ஏத்துறியா நீயி? அந்த விளக்க வச்சே உனக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வந்து மித்ரா வந்து பாரதியோட பக்கத்துல வந்து போறாங்க. பாரதியோட பக்கத்துல போன உடனேயும் அவங்களோட சாரி இருக்குல்ல, அந்த முனைய எடுத்து விளக்குல வச்சிடுறாங்க. அது பார்த்தா தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரம் வந்து யாரும் கவனிக்காம இருக்காங்க. தீ வந்து பெருசா எரிஞ்ச உடனே தான் பார்க்குறாங்க. ஐயோ! தீப்பிடிச்சிருச்சு தீப்பிடிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதர்றாங்க. நம்ம பாரதி பயங்கரமா கதற ஆரம்பிச்சிடுறாங்க. பயந்து போய் "சேரியில தீப்பிடிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆதி வந்து அங்கனக்குள்ள வந்து ஒரு பெரிய துணி இருக்கு. அத எடுத்து பாரதி மேல தீப்பிடிச்சிருக்குல்ல, அத எல்லாத்தையுமே அவங்களோட மூடி அவங்கள வந்து அந்த தீயிலிருந்து காப்பாத்துறாங்க. தீயையும் அணைச்சிடுறாங்க. இத பார்த்துட்டு மித்ரா வந்து பயங்கரமான கடுப்புல இருக்காங்க. எதுக்கு இந்த ஆதி? எதுக்கெடுத்தாலும் அவளுக்கு ஒண்ணுனா ஓடி ஓடி போய்க்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கடுப்புல இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா பாரதி வந்து தீ பிடிச்ச உடனே அவங்க வந்து வேர்த்து பதபடத்து போயிட்டாங்க. சேரி வந்து கொஞ்சம் எரிஞ்சு போச்சு. உடனே ஆதி வந்து அவங்க ஒரு கோட் மாரி போட்டிருக்காங்க. அந்த கோட்ட வந்து குடுக்காங்க. குடுத்து பாரதிக்கு வந்து இத போட்டுக்கோங்க பாரதி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாரதிக்கு வந்து ஒரு மாரி பதட்டத்திலே இருக்காங்க. நான் உடனடியா என்னோட வீட்டுக்கு போணும். நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து மித்ராவோட அண்ணன் வந்து சொல்றாங்க, என்ன பாரதி உன்னை பார்த்தாலே வந்து கொஞ்சம் பயந்து போயிருக்கிற மாரி இருக்கு. இந்த நேரத்தில நீ இங்க வந்து தனியா போறது சரிப்பட்டு வராது. நீங்க வந்து பதட்டத்தில இருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல சார் நான் போயிருவேன். எனக்கு இப்போ உடனடியா வீட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்றாங்க. சரி வீட்டுக்கு போங்க. ஆனா தனியா போகாதீங்க. ஆதி நீங்க வேணா கொண்டு போய் விட்டுட்டு வந்துறீங்களா? உங்களுக்கு வந்து அவங்களோட வீடு தெரியும்ல. நீங்க கார்ல போய் அவங்கள வீட்ல சேஃபா வந்து விட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆ சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பாரதிய கூப்பிட்டுட்டு வண்டியில போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. போகும்போது பார்த்தா பாரதி வந்து பதட்டத்தில நடுங்கிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ள வந்து ஏதோ நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பாரதியோட சேலை இருக்குல்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி இதே மாரி தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அத நெனச்சு பயங்கரமா வேர்த்து விடுவிடுத்து பயந்து போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே காருக்குள்ளேயே வந்து ஆன்னு ஒரு சவுண்ட போட்டுட்டு நம்ம ஆதியோட கைய வந்து பிடிச்சுக்கிறாங்க. ஆதிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. "பாரதி என்னாச்சு என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்துனீங்க? நீங்க ஓகே தானே? உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன எங்க வீட்டுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்த்தா எனக்கு போதும். இப்போ உடனடியா நான் வீட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்றாங்க. வீட்டுக்கு தான் போய்க்கிட்டு இருக்கோம் பாரதி. நீங்க தான் போகும்போது கத்திட்டீங்க. அதான் என்னன்னு கேட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பாரதி வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனவுடனே சரி உட்காருங்க. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பயந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அப்படியே ஆதி வந்து அவங்க கிச்சனில் போய் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வராங்க. போட்டு கொண்டு வந்து இந்தாங்க பாரதி ஃபர்ஸ்ட் இதை குடிங்க. அதுக்கடுத்து எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. பாரதி வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிடுறாங்க. குடிச்சு முடிச்ச உடனேயும் நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க, பாரதி இப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க. சரி பாரதி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அதை சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் இல்லை அந்த புடவ பிடிச்சு எரிஞ்ச உடனேயும் ஒரு மாரி பதறுனீங்க, ஒரு மாரி கத்துனீங்களே! எனக்கு என்னமோ வந்து அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அத கேட்டவுடனே பாரதி வந்து பயங்கரமா ஷாக் ஆயி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அத பார்த்துட்டு ஆதி வந்து எதுக்கு இத கேட்ட உடனேயும், இவங்க வந்து இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.